சமஸ்கிருத வார்த்தை சுஷ்ரமா. சமஸ்கிருத அகராதியின்படி மீண்டுமாக புகழுக்குரியவர் என்று பொருளாகும். நபிகள் நாயகம் அவர்களின் பெயரின் பொருளும் அதுதான். ஏராளமான முன்னறிவிப்புகள் உள்ளன, ஆனால் சொல்வதற்கு நேரமில்லை. சாமவேதத்திலும் முன் அறிவிப்புகள் உள்ளன. சாமவேதத்தில் உத்தர்ச்சிக்கில் மந்திரம் 1500 சொல்லப்பட்டிருக்கிறது, அகமதுக்கு நிரந்தரமான சட்டம் கொடுக்கப்படும் என்று. அதில் அகமது என்று அவரது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நிரந்தர சட்டம் என்றால் என்ன? திரு குர்ஆன், அதுதான் ஷரியத். ஆனால் இந்த மந்திரத்தின் மொழிபெயர்ப்பை படித்தால் அகமது என்பது அரபி சொல்லாக இருந்த காரணத்தினால் அதை மொழிபெயர்க்க முடியாமல் அஹமட்டி என்று குறிப்பிட்டிருந்தார்கள். சமஸ்கிருதத்தில் அமட்டி என்றால் என்னுடைய தந்தை என்று பொருள். என்னுடைய தந்தை எனக்கு நிரந்தர சட்டத்தை கொடுத்தார் என்று பொருள். மொழிபெயர்ப்பை பார்த்தால் வித்தியாசப்படும், ஆனால் மந்திரத்தில் அகமது என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அகமது என்ற வார்த்தை இந்து மதத்தின் மற்ற வேதங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் சாமவேதம், இந்திரா அத்தியாயம் 2 மந்திரம் 152. மேலும் இந்த வார்த்தையானது யஜுர் வேதத்தில் அத்தியாயம் 31 வசனம் 18 காணப்படுகிறது. ரிக் வேதம் புத்தகம் 8 வேதவரி 6 மந்திரம் 10. மேலும் அகமது என்ற பெயரில் முன்னறிவிப்புகள் உள்ளன. அதர்வன வேதத்தில் புத்தகம் 8 வேதவரி 5 மந்திரம் 16. மேலும் அதர்வன வேதம் புத்தகம் 20 வேதவரி 126 மந்திரம் 14. இறை தூதர் நபிகள் நாயகம் அவருடைய ஒரு பெயரான அகமது என்று மட்டும் அழைக்கப்படாமல் நரசங்சா என்ற பெயரால் ஏராளமான இந்து வேதங்களில் அழைக்கப்படுகிறார். நான் முன்னதாக சொன்னது போல நரசங்சா என்ற வார்த்தை நர் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. மனிதன் என்று அதற்கு பொருள். சங்சா என்றால் இந்தியில் பிரசன்சா, புகழுக்குரியவர். நரசங்சா என்றால் புகழுக்குரிய மனிதர் என்று பொருள். கடைசி இறை தூதரான நபிகள் நாயகத்தின் பெயரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அதன் பொருளும் இதுதான். அவரை நரசங்சா என்று ஏராளமான இந்து வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 13 மந்திரம் 3, ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 18 மந்திரம் 9, ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 106 மந்திரம் 4, ரிக் வேதம் புத்தகம் 1 வேதவரி 142 மந்திரம் 3, ரிக் வேதம் புத்தகம் 2 வேதவரி 3 மந்திரம் 2, ரிக் வேதம் புத்தகம் 5 வேதவரி 5 மந்திரம் 2, ரிக் வேதம் புத்தகம் 7 வேதவரி 2 மந்திரம் 2, ரிக் வேதம் புத்தகம் 10 வேதவரி 64 மந்திரம் 3, ரிக் வேதம் புத்தகம் 10 வேதவரி 182 மந்திரம் 2, யஜுர்வேதம் அத்தியாயம் 21 வசனம் 31, யஜுர்வேதம் அத்தியாயம் 21 வசனம் 55, யஜுர்வேதம் அத்தியாயம் 20 வசனம் 37, யஜுர்வேதம் அத்தியாயம் 20 வசனம் 57, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 2, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 19, யஜுர்வேதம் அத்தியாயம் 28 வசனம் 42. நபிகள் நாயகம் அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் நரசங்சா என்று அவரை முன்னறிவிப்பு செய்துள்ள குறிப்புகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஏராளமான இந்து மத வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நபிகள் நாயகத்தை பற்றி இந்து மத வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ள முன்னறிவிப்புகளை பற்றி பல நாட்கள் நாம் பேசலாம். ஒரு கடைசி முன்னறிவிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அது கல்கி அவதாரம். அவரை கல்கி அவதாரம் என்றும் முன் அறிவிப்பு செய்துள்ளார்கள். பகவத புராணத்தில் காண்டம் 12 அத்தியாயம் 2 ஸ்லோகங்கள் 18 20 வரை. அது சொல்கிறது, அவர் விஷ்ணுயாஷ் என்பவரின் குடும்பத்தில் பிறப்பார் என்று. சாந்த குணமுடைய உயர்குலத்தில் பிறந்தவர். சம்பாலா என்னும் கிராமத்திற்கு தலைவர். மேலும் அவர் கல்கி என்று அழைக்கப்படுவார் என்கிறது. மந்திரங்கள் 19 20 சொல்கிறது, அவர் உலகத்தின் உன்னத தலைவராக விளங்குவார் என்று. அவருக்கு உன்னத குணாதிசயங்களும் அறிவாற்றலும் வழங்கப்படும் என்கிறது. அவருக்கு 8 விசேஷ குணாதிசயங்கள் வழங்கப்படும் என்கிறது. அவருக்கு ஒரு குதிரை வானவர்களால் வழங்கப்படும். அவர் கையில் வாள் ஏந்தி குதிரையில் சவாரி செய்வார். எதிரிகளை அவர் வீழ்த்துவார். வானவர்கள் அவருக்கு உதவுவார்கள். மேலும் முன் அறிவிப்புகள் பகவத புராணத்தில் காண்டம் 1 அத்தியாயம் 3 ஸ்லோகம் 25 அவர் கலியுகத்தில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்கி அவதாரம் கலியுகத்தில் பிறப்பாராம். அந்த காலத்தில் அரசர்கள் திருடர்களைப் போல நடப்பார்களாம். அவர் விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் பிறப்பாராம். கல்கி என்று அழைக்கப்படுவாராம்.
இதே கல்கி அவதாரத்தை பற்றி கல்கி புராணத்திலும் சொல்லப்படுகிறது. அத்தியாயம் 2 வசனம் 4 விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் அவர் பிறப்பார் என்று அது சொல்கிறது. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 5 சொல்கிறது, அவர் மார்க்கத்தை பரப்புவதற்கு 4 தோழர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள் என்று. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 7 போர்க்களத்தில் வானவர்கள் அவருக்கு உதவி செய்வார்கள் என்று. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 11 சொல்கிறது, அவர் விஷ்ணு யாஷின் குடும்பத்தில் சுமதியின் வயிற்றில் குழந்தையாக பிறப்பார் என்று. கல்கி புராணம் அத்தியாயம் 2 வசனம் 15 சொல்கிறது, அவர் மாதவ மாதத்தின் முதல் பாதியில் பிறப்பார் என்று. கல்கி அவதாரத்தை பற்றி மட்டுமே ஒரு சொற்பொழிவை நாம் நடத்தலாம். ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்கு சொல்லியிருக்கிறேன். இந்த முன்னறிவிப்புகள் என்ன சொல்கின்றன? முதலாவதாக, கல்கியின் தந்தையின் பெயர் விஷ்ணு யாஷ் என்று அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. விஷ்ணு யாஷை நாம் மொழிபெயர்த்தால் விஷ்ணுவை வழிபடுபவர், இறைவனை வழிபடுபவர் என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்களின் தந்தையின் பெயர் என்னவென்றால் அது அப்துல்லா, இறைவனுக்கு கட்டுப்படுபவர், அல்லாவை வழிபடுபவர் என்று அதற்கு பொருள். இரண்டாவதாக, கல்கி அவதாரத்தின் தாயாரின் பெயரானது சுமதி என்று கூறப்பட்டுள்ளது. சுமதி என்ற பெயரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அமைதி என்று பொருள். நபிகள் நாயகம் அவர்களின் தாயாரின் பெயர் ஆமினா, அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அமைதி என்று பொருள். மேலும் அவர் சம்பாலா என்ற கிராமத்தில் பிறப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. சம்பாலாவை மொழிபெயர்த்தால் அமைதியும் பாதுகாப்பும் நிலவும் இடம் என்று பொருள். அதே போல் நபிகள் நாயகம் அவர்களின் பிறப்பிடம் மக்கா, அதை தாருல் அமன் என்று அழைப்பார்கள், அதாவது அமைதியும் பாதுகாப்பும் நிலவும் இடம். அவர் மக்காவில் பிறப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் சம்பாலா கிராமத்தின் தலைவர் குடும்பத்தில் பிறப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்களும் மக்காவின் தலைவரின் வீட்டில் பிறந்தார் என்று நம் அனைவருக்கும் தெரியும். குரேஷியர் வம்சாவழியில் பிறந்தார். மேலும் கல்கி மாதவ மாதத்தின் முதல் பாதியின் 12ஆம் நாள் பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. நபி அவர்கள் சந்திர நாள் குறிப்புப்படி ரபியுல் அவல் மாதத்தில் 12ஆம் நாள் பிறந்தார்கள் என்று நமக்கு தெரியும். மாதவ மாதத்தின் 12ஆம் நாள் என்பது ரபியுல் அவல் 12ஆம் நாளுக்கு ஒப்பாகும். இந்த கல்கி அவதாரம் கடைசி அவதாரம் என்றும் தீர்க்கதரிசி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. சரியாக இதுவேதான் திருக்குரானில் சூரா அஹ்ஸாபில் அத்தியாயம் 33 வசனம் 40 கூறப்பட்டுள்ளது. மாகான முஹம்மதுன் அபா அஹதும் மின் ரிஜாலிக்கும் வலாஹி ரசூலுல்லாஹ் வ காதமுன் நபியின் வ கான அல்லாஹ் பிகுல்லி ஷைஇன் அலீமா. அதற்கு பொருள், நபிகள் நாயகம் அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், உங்களில் யாருக்கும் தந்தை அல்ல, அவர் அல்லாஹ்வின் தூதர் ஆவார், மேலும் அவர் முத்திரை நபி ஆவார் என்று கூறப்பட்டுள்ளது. கடைசி இறை தூதர், அல்லாஹ் அனைத்தும் அறிந்தவன், மேலானவன். மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கல்கி அவதாரம் பரசுராமர் இடத்திலிருந்து ஞானம் பெறுவார், அதாவது எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து, அதுவும் ஒரு மலையில். நபிகள் நாயகம் அவர்களுக்கு நூர் என்ற மலையில், ஹீரா என்ற குகையில் இறைவனிடமிருந்து ஞான வெளிப்பாடு வந்தது என்பதை நாம் அறிவோம். மேலும் அவர் வடக்கு நோக்கி சென்று திரும்ப வந்து விடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் மக்காவிற்கு வடக்கே இருக்கும் மதினாவிற்கு சென்று மறுபடியும் மக்காவிற்கு வந்தது நமக்கு தெரியும். மேலும் இந்த கல்கி அவதாரம் அனைத்து உலகத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்வார் என்றும் அழகிய குணங்கள் உடையவராக இருப்பார் என்றும் மேலும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குரானில் அல்லாஹ் சொல்லியிருப்பது போல சூரா கலம் அத்தியாயம் 68 வசனம் 4 நபி அவர்கள் உயர்ந்த குணங்களின் நிலையாக திகழ்கிறார் என்று புகழப்படுகிறது. மேலும் கல்கி அவதாரம் 8 விசேஷ குணாதிசயங்கள் உள்ளவராக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கல்கி புராணத்திலும் பகவத் புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கும் 8 குணாதிசயங்கள் ஞானம், சுய கட்டுப்பாடு, மரியாதைக்குரிய பாரம்பரியம், ஞான வெளிப்பாட்டு அறிவு, வீரம், தர்ம சிந்தனை, நன்றி பாராட்டும் தன்மை, மேலும் அளவான வார்த்தை. நபிகள் நாயகம் அவர்கள் மேலே சொல்லப்பட்டிருக்கும் எல்லா குணாதிசயங்களும் உள்ளவர் என்று தெரியும். மேலும் கல்கி அவதாரம் உலகத்திற்கு போதனையாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருக்குரானில் சொல்வது போல சூரா சபாவில் அத்தியாயம் 34 வசனம் 28 வமா அர்சல்னாகா இல்லா காஃபத்தல் லின்னாஸ் பஷீரா வ நஸீரா. நபியே, நாம் இந்த உலகத்திற்கு உம்மை தீமையை எச்சரிப்பவராகவும் நன்மாராயம் கூறும் தீர்க்கதரிசியாக அன்றி அனுப்பவில்லை. ஆனால் பெரும்பாலானோர் இதை அறிவதில்லை. மேலும் கல்கி அவதாரத்திற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு குதிரையை பரிசாக அளிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், நபிகள் நாயகம் அவர்களுக்கு புராக் என்ற வாகனம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அவர் விண்வெளி பயணம் சென்றார். மேலும் இந்த கல்கி அவதாரம் குதிரை மீது ஏறி வாள் சுழற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார் என்று நமக்கு தெரியும். இந்த போர்கள் எல்லாம் தற்காப்புக்காக நடத்தப்பட்டவை. மேலும் அவர் தளபதியாக இருந்த போதிலும் போரில் பங்கேற்று குதிரை மீது ஏறி வலது கையில் வாள் ஏந்தி இருந்தார் என்று நமக்கு தெரியும்.
மேலும் சொல்லப்பட்டிருக்கிறது கல்கி அவதாரத்திற்கு 4 நண்பர்கள் மார்க்கத்தை பரப்ப உதவி செய்வார்கள் என்று. அது 4 கலிப்பாக்களை குறிக்கிறது என்று நமக்கு தெரியும். அவர்களின் பெயர் அபு பக்கர், உமர், உஸ்மான், மேலும் அலி. அவர்களுக்கு சாந்தி உண்டாகட்டும். இவர்கள் அனைவரும் குலாஃபாயே ராஷிதீன், நேர்வழியில் நின்ற இஸ்லாத்தின் கலிஃபாக்கள். மேலும் மார்க்கத்தை பரப்பினார்கள். மேலும் கல்கி அவதாரம் எதிரிகளை வீழ்த்தி மக்களை நேர்வழியில் நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் எதிரிகளை வீழ்த்தி ஜாஹிலியா என்ற அறியாமை இருளிலிருந்து அரபு மக்களை விடுவித்து நேரிய மார்க்கத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். போர்க்களத்தில் வானவர்கள் கல்கி அவதாரத்திற்கு உதவி செய்வார்கள் என்று இறுதி குறிப்பு சொல்கிறது. நபிகள் நாயகம் அவர்களுக்கு வானவர்கள் அநேக போர்களில், குறிப்பாக பத்ரு போரில் உதவி செய்ததை நாம் அறிவோம். திருக்குரானில் சூரா ஆல இம்ரானில் அத்தியாயம் 3 வசனம் 123 25 வரை, சூரா அல் அன்ஃபால் அத்தியாயம் 8 வசனம் 8 9. இந்து மத வேதங்களில் கல்கி அவதாரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் முகமது நபி அவர்களை தவிர வேறு யாருக்கும் பொருந்தாது என்பதை நீங்கள் அறிய